என்ன முடிவு? அதான் சொன்னனே தனி கொடுத்தன போனோன்னு. வீடெல்லாம் பார்த்தாச்சா? பார்க்கல. என்னது பார்க்கலையா? ஏன் என்ன வீடு பார்க்காம இருக்க? அப்படின்னா உனக்கு பொண்டாட்டியே தேவையில்ல, நான் வீட்டுக்கே வர வேண்டியது இல்லையோ? வா, இப்போ கூட வா, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நான் எதுக்கு குதிரைவால் உன்னை வர வேண்டாம்னு சொல்ல போறேன்? வீட்டுக்கு போலாமா? அந்த வீட்டுக்கா? உங்க அம்மா இருக்க வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது. அவங்க என்னைய கொஞ்சம் நஞ்சு பேச்சா பேசுறாங்க, அப்படி திட்டுறாங்க. குதிரைவால் முன்னாடிலாம் எங்க அம்மா இப்படி கிடையாதுல்ல. இப்போ அப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அன்னைக்கு வந்து அடிச்சிட்டு வந்தாங்களே, அதான காரணம்? என்ன எத்தனை வருஷத்துக்கு தான் அதே சொல்லுவாங்க? மனுஷங்கன்னா ஒரு தப்பு செஞ்சா மன்னிக்கணும், மறக்கணும். அதே பிடிச்சி தொங்கிட்டு என்னால அதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. குதிரைவால், அதை மறக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இதோ இப்போ சரோஜாக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல, அதே மாதிரி உனக்கும் நடந்தா அம்மா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்ப சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. குதிரைவால் மண்டையில அடிக்கடி களிமண் தான் இருக்குன்னு நிரூபிச்சுட்டே இருக்கா. எதுக்கிட்ட சொல்றா? அதுக்கு சீமந்தத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி என்ன பண்ண? உன் வயிற்றுல பாப்பா இருக்கணும் குதிரைவால், அப்பந்தானே சீமந்தம் ஏற்பாடு பண்ண முடியும். அது எப்போ வருது? உங்க அம்மா கோவம் எப்போ குறையிறது? இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. நீ சீக்கிரம் வீட்டை பாரு. குதிரைவால், உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா கிட்டயோ உங்க அப்பா மீசக்காரர்கிட்டயும் பேசிக்கிட்டே இரு. மாப்ளே வாங்க, மாப்ளே வாங்க. நீங்க எதுக்கு நீ மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க? ஐயோ, மாப்ளே நம்ம மேல கோவமா இருக்காரோ? நம்ம பிள்ளை குவாச்சிட்டு வந்ததுனால கோவமா இருக்காரு போல இருக்கே. மாப்ளே, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம உறவு விட்டு போகுமா? என்ன மாப்ளே இப்படி சொல்லிட்டியே? நான் உங்களை மாப்ளேன்னு கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? ஆமா, நீங்க யாரு? மாப்ளே, என்னதான் உங்களுக்கு இவ்வளவு கோவம் இருந்தாலும் இப்படி யாருன்னு கேப்பியே? சாரிங்க, நீங்க யாருன்னே தெரியல. மாப்ளே, நான் தான் அனுஷ்கா அம்மா. அத்தை, நீங்களா? ஆமா மாப்ளே, நான் தான். ஓ மை காட், அடையாளமே தெரியல அத்தை. நான் ஏதோ சின்ன பொண்ணுங்க நிக்குதுன்னு நினைச்சேன். அப்படியே மாப்ளே, என்ன பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கோ? ஆமாத்த, அனுக்கு சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்ப பார்த்தா யாரும் அனுஷ்காக்கு அம்மான்னு சொல்ல மாட்டாங்க, அனுஷ்காக்கு அக்கான்னு தான் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் மாப்ளே. அத்தை, மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க அத்தை, பிரவீன்னு கூப்பிடுங்க. ஏன் மாப்ளே? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க அத்தை, அதுக்கு தான் சொன்னேன். தேங்க்ஸ் மாப்ளே. அத்தை, என்ன மாப்ளே? அனுஷ்காவை வீட்டுக்கு வர சொல்லுங்க அத்தை. சரி மாப்ளே, சரி. நான் அவளை சத்தம் போட்டு அனுப்பி வைக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க மாப்ளே. சரி அத்தை. இப்பயே நான் போகும்போது கூட என் கூடயே அனுப்பி வச்சிருங்க அத்தை. சரி மாப்ளே, நான் பேசுறேன். நீங்க வாங்க மாப்ளே, வந்து உட்காருங்க. சரி அத்தை. ஹாய் மைனு. மைனுவா? ஆமா, ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நீ யாரும் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டதே இல்லை. அதான் இப்ப கூப்பிடுறதுக்கு நான் வந்துட்டேன் இல்ல. இனி எப்பவுமே நான் மைனுன்னு தான் கூப்பிடுவேன். சரி. மைனு, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? டாக்டர்னு தான் கூப்பிடுவேன். என்னது இது, இதெல்லாம் மத்தவங்களுக்கு. நீ என்னைய வேற மாதிரி கூப்பிடு. அப்படின்னா மருத்துவரேன்னு கூப்பிடட்டுமா? மைனு, இது அதை விட மோசமா இருக்கு. எனக்கு உங்களை பார்த்தாலே டாக்டர்னு தான் தோணுது. அப்படிதானே கூப்பிட முடியும், வேற என்ன சொல்லி கூப்பிடுறது? நீ வேணா நீ விஜய்னு கூப்பிடுறியா? ஐயோ, பேர் சொல்லியா? வேண்டாம் வேண்டாம், நான் டாக்டர்னே கூப்பிடுவேன். மைனு, டாக்டர் மட்டும் வேண்டாமே. அப்படியா? நான் வேணா யோசிச்சு உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேன். சரி மைனு. நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணதே இல்லை, அதனால எனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. என்னது இது, மாப்பிள்ளை வந்திருக்காரு. இவர் யாரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது? ஒருவேளை மைனா கூப்பிட்டுருப்பாளோ? மீனுக்குட்டி. என்னங்க? என்ன மீனுக்குட்டி, மாப்பிள்ளை வந்திருக்காரு? அதங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவரை யார் கூப்பிட்டா? நான் கூப்பிடல மீனுக்குட்டி. நானும் கூப்பிடலையே. ஒருவேளை பிள்ளை கூப்பிட்டுருப்பாளோ? என்னன்னு தெரியலையே, அவரை யாரும் பாத்திரக்கூடாது மீனுக்குட்டி. பார்த்துட்டாவுன்னா அவ்வளவுதான் போச்சு. ஏங்க? நான் வேற யாருக்கும் பயப்படல, ராசாத்திக்கு தான் பயப்படியேன். இவர் தான் நம்ம பிள்ளைக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா எப்படியாவது கெடுத்து விடலான்னு பாப்பா. ஏற்கனவே மூத்த மாப்பிள்ளையை விட்டு விசாரிச்சா. நான் தான் அவர் வேலை பார்க்குற இடத்த கூட சொல்லக்கூடாதுன்னு மாத்தி சொல்லி வச்சிருக்கேன். இப்ப என்னடானா இவர் இங்கெல்லாம் வந்து நிக்கிறாரு. இங்க ராசாத்தியும் இருக்கா மீனுக்குட்டி. அவ மட்டும் இவரை பார்த்துட்டானா போச்சு. ஏங்க இப்ப என்ன பண்றது? மீனுக்குட்டி, மாப்பிள்ளைய அங்க எங்கன்னு எங்கேயா கொஞ்சம் தூரமா கூட்டிட்டு போயிருங்க. போட்டோ எடுக்கிற நேரத்துல வந்துட்டு ஒரு போட்டோவை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லு. மைனா கிட்ட சொல்லிட்டா கொஞ்சம் பக்குவமா பாத்துக்கிடுவா.
சரிங்க மைனாட்ட போய் சொல்லியே. இங்க எங்கேயுமே நிக்க வேண்டாம் மீன்குட்டி, தூரமே எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லு. யாராவது கேட்டாலும் சொந்தக்காரங்கன்னு மட்டும் சொல்ல சொல்லு, வேற எதுவும் சொல்லாண்டா. சரிங்க. மாப்பிள்ளை எப்படி இங்க வந்தாரு? ஒருவேளை ராசாதி குடும்பத்துக்கு இவரை தெரியுமோ? ஐயோ, யாராவது மீன்குட்டி எனக்கு ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கல்யாணத்தை நிறுத்திவிடுவாப்ல. நல்ல மாப்பிள்ளை, நல்ல இடம், நல்ல குடும்பம். எப்படியாவது இந்த உண்மையை மறைச்சு கட்டி கொடுத்துடணும். மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை மைனா கூப்பிட்டாலோ? இல்ல ஆண்டி, இங்க ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா? அவரை உங்களுக்கு தெரியுமோ? ஆண்டி, பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கோம்ல. ஓ ஆமால தம்பி, நான் தான் மறந்துட்டேன். அவரே உங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாரோ? எம்மா சரோஜாக்கா என்கிட்ட தான் நம்பர் கேட்டாங்க, நான் தான் உங்களுக்கு நம்பர் கொடுத்தேன். அப்படியாம்மா, சரி சரி. மாப்பிள்ளை எதுக்கு இங்கே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? அப்படியே மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க போங்க. பரவாயில்ல ஆண்டி, நாங்கள் இங்கேயே இருக்கோம். இல்லை மாப்பிள்ளை, மேலேயே சேர்லாம் கிடக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், போய் உட்காந்து பேசுங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே இருந்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேலே போய் உட்காந்து பேசுங்க. ஓகே ஆண்டி. மைனா, மாப்பிள்ளையா மேலே கூட்டிகிட்டு போமா, கொஞ்சம் பார்த்துக்க. சரிம்மா. மைனா, மாப்பிள்ளைகிட்ட யாரும் பேச வந்தால் பேச விட்றாதம்மா. ஏன்? இவர் யாருன்னு ராசாத்தி பெரியம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு அப்பா சொன்னாவ. யாராவது கேட்டா இவைய தெரிஞ்சவியன்னு மட்டும் சொல்லுமா. சரிம்மா. மாப்பிள்ளை மேலே போங்கன்னா பிறவு வாரேன். ஓகே ஆண்டி. மைனு, உங்க மாமி என்ன சொல்லிட்டு போறாங்க? அது ஒன்னால ஏன் மாப்பிள்ளை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான்னு கேட்காங்க. வாங்க நம்ம மேலே போவோம். சரி மைனு. ஏங்க, மைனாட்ட சொல்லிட்டேன், இனி அவ பார்த்துக்கிடுவா, நீங்க கவலைப்படாதங்க. சரி மீனுக்குட்டி. சோடினா சோடி, இதுதான் சோடி. இவ்வளவு அழகா இருக்கு, பார்க்கவே கண்கள் கோடி வேணும். செல்லம்மா, யார் சொல்லியா? வேற யாருக்கா? அத்தான தான் சொல்லியே. சின்னக்கா கூட எவ்வளவு அழகா சோடி போட்டு நின்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்களா. பார்க்கவே பிரமாதமா இருக்கு பத்தியலா. இப்ப கல்யாணத்தை முடிச்சு வச்சா நம்ம பிள்ளைகளுக்கு கூட இவ்வளவு பொறுத்தா இருக்குமான்னு தெரியல. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஜோடி பார்த்தா என்ன அழகா இருக்கு பத்தியலா. சே, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி, அதை வேற நீ பொறுத்தோன்னு வர்ணிச்சிட்டு இருக்கா. அசிங்கமா இருக்கு. ஏக்கா, அசிங்கமாவா இருக்கு? அழகா தான் இருக்கு. அங்க பாருங்களா, உன்னைய வந்து காமிச்சுக்கிட்டே அந்த தொப்பிக்கு இப்ப இருக்கு. ஐயோ மீனுக்குட்டி, ராசாத்தி பார்க்க வா, ஓடிடுவோம். சரிங்க, வாங்க போவோம். டாக்டர், நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மைனு, நானும் வரேன். எதுக்கு நான் மட்டும் ரூம்ல உட்கார்ந்துருக்கணும்? இல்ல இல்ல, நீங்க இங்கே இருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு உடனே வந்துடுறேன். வெளியே மட்டும் வராதீங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க. என்னாச்சு மைனு, ஏன் இப்படி சொல்ற? அது தெரியாத ஆட்கள் கூட பேசாதீங்கன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு உடனே ஜூஸ் எடுத்துட்டு வரேன், இங்கே இருங்க. என்னாச்சு இவளுக்கு? இவ்வளவு நேரம் ஜாலியா தானே பேசிட்டு இருந்தா. அவங்க மம்மி பேசிட்டு போனதுல இருந்து ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறா? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க யாராவது இப்படி வந்து ரூம்ல உட்காந்துருப்பாங்களா? என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? டாக்டர் தான், அதுக்காக இவ்வளோ ஸ்பெஷலாக கவனிக்கிறது. என்னை இன்வைட் பண்ணவரை கூட நான் போய் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள கூட்டிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சுட்டா. ஏன் இப்படிலாம் பண்ற இவ? எங்க போய் தொலைஞ்சாவே? கண் இமைக்கிறதுக்குள்ள எங்கே ஓடி போய் ஒளிச்சுக்கிட்டானே. இவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி தேடிட்டு எங்கேயுமே காணுமே. எங்க போயிருப்பாவே? இதே மாதிரி தான் துணி கடையிலே போய் ஒளிஞ்சிட்டா. ஏக்கா, அது வந்து அக்காவை கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருப்பாரா இருக்கும். என்னது? இல்லக்கா, இப்பதானே கல்யாணம் இருக்கு, அதான் ஹனிமூனுக்கு போயிருப்பாவளோன்னு கேட்டேன். சரி, வாய் மூடு. அவளை மாதிரியே நீயே கவுன் போட்டு திரியறல, அதனால இப்படிதான் பேசுவா. பிள்ளைகளுக்கே கல்யாணம் முடிஞ்சிட்டு இதெல்லாம் என்ன துணி? ஏக்கா, நான் ஃபங்க்ஷனுக்குலாம் போனா இப்படிதான் போடுவேன். இப்போ இல்லக்கா, எப்பவுமே இந்த மாதிரி தான். மருமகன் வந்துட்டாருங்கிறதுனால மாற்ற முடியுமா? இது மாதிரி போனாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். சேலை விட்டோன்னு வச்சுக்கிட்டுங்களா, அதை சரி பண்ணிக்கிட்டே தெரியணும். இதை போட்ட பிறகுதான் நான் கம்ஃபர்ட்டாவே உணர்கிறேன். ஷோ ஏக்கா, இப்போ போட்டோ எடுக்க மேடைக்கு போனோம்னு வச்சுக்கிடுங்களா, புடவை கட்டிட்டு போனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நிற்கணும். சாப்பிட உட்காந்தா சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட முடியாம புடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே போட்ட நேரத்துக்கு அது பாட்டுக்கு கிடக்கும். ஸ்டைலாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். எதையும் கவனிக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஃபங்க்ஷனை முடிச்சோமா கிளம்பி போனோமான்னு நல்லா இருக்கும். அதுக்கு தாங்க போட்டிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தேடு. நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். பார்த்தா எனக்கு ஒரு போன் அடி. சரிக்கா. இது புத்திக்குதான் இவன் புருஷக்காரன் என்னொருத்தைய கூட்டிட்டு திரியிறான். பேச்சு பாரு, நான் போட்டுக்க துணிக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. என் புருஷன் நான் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழகா இருக்கேங்காரு, அதனால நான் போடியே. இவியல்களுக்குலாம் என்ன?
இதுவளுக்கெல்லாம் வயசான காலத்துல போட முடியலங்கிற பொறாமை. எனக்கு வயசானாலும் என்னோட அழகும் இளமையும் என்னை விட்டு போகல. இது அப்படியே இப்பவே முக்கா கிளவி ஆயிட்டு. இதுல வேற எங்க போனாலும் 16 மாலை சாலையை சுத்திக்கிட்டு போயிருது. அதனால நம்மளை பார்த்து பொறாம பிடிக்கதானே செய்யும். பிடிக்கட்டும் வயர்ல நல்லா ஏறியட்டும். இது புதுசுனா நான் எதுக்கு தேடணும்? நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். தங்க நிலவுக்கள் நிலவொன்று மலருக்குள் மலரொன்று வந்தே